இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு டிவிகே கட்சி கிட்டத்தட்ட 108 சீட் வந்து பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்காங்க. அதுல நெறைய சீட் ஜெயிச்சுட்டாங்க. உண்மையிலே இது யாருமே இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கூட இருந்துட்டவங்களும் அது விஜயே கூட இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. இது போக எல்லாருக்குமே ஷாக் என்னன்னா, ஸ்டாலின் தோத்துட்டாரு. டிஎம்கே பயங்கரமா குறைஞ்சு போச்சு அதோட சீட்டு. ஏடிஎம்கே அதோட மோசம் 3 பிளேஸ்க்கு போயிருச்சு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா ஏதோ சம்திங் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து ஒரு மாற்றம் வேணும்னு நடந்ததுதான். பட் எனிஹோ இந்த வெற்றி வந்து விஜய்க்கு சந்தோஷத்தை தருமானா என்னைய கேட்டா 50% சந்தோஷம் தரும். ஏன்னா அவர் கண்டிப்பா சிஎம் ஆக போறது உறுதி. பட் 50% அவர் வந்து அன்ஹாப்பியா தான் இருப்பார். ஏன் அப்படின்னா அதாவது ஆட்சி அமைக்க தேவையான கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டிய மெஜாரிட்டி 118 வந்து அவருக்கு இன்னும் கிடைக்கல. அதாவது 108 தான் இருக்காங்க. இனிமே வந்து அதுல இருந்து கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ 108 தான் இருக்காங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 சீட்ஸ் இருந்தாலும் இந்த 108 நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. ஏன்னா விஜய் 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றிருக்காரு. அதுல ஒன்ன வந்து அவர் ரிசைன் பண்ணி தான் ஆகணும் ஆஸ் பர் ரூல்ஸ். 6 மந்த்ஸ்க்குள்ள ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு அவங்க 107 எடுத்துட்டா கூட விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 11 சீட்ஸ் தேவைப்படுது. 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண. அப்படி இருக்க பட்சத்துல அவருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா காங்கிரஸ் ஒரு 5 சீட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுமே சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 பேருமே சேர்த்து ஒரு 4 சீட்டு. ஸோ அவங்க ஒரு 9 சீட்டு. ஸோ வந்து 107 பிளஸ் 9 வந்து 116 வருது. ஸோ இன்னும் 2 சீட் தேவை. ஸோ அந்த 2 எம்எல்ஏக்கள் வந்து அவர் எதிர் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து எடுக்கலாம், இல்லைன்னா முஸ்லீம் லீக்ல இருந்து எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் இந்த ஆப்ஷன் தான் போவாரு. ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவர் போறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே அண்ட் பிஎம்கே சேர்ந்து சப்போர்ட் பண்ணா அவங்க அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணாதே. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரூல் பண்ண வந்து ஒரு கட்சி. அதனால இன்னொருத்தர சிஎம் ஆக்குறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. அதே மாதிரி பிஎம்கே வந்தா விசிகே வராது. பிஎம்கே அவர் வந்து சூஸ் பண்ணுவாரான்றது தெரியல. பட் சூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சீட் வச்சிருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா அந்த கட்சி யாரெல்லாம் கூப்பிடுறாரோ அவங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. எனக்கு மினிஸ்டர் வேணும், இல்ல ஏதாவது இந்த மாதிரி ஒரு பவர் ஷேரிங் வேணும், பெரிய அளவுல வேணும் அப்படின்னா அதை அவர் கொடுத்துதான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா ரிசல்ட் வந்ததுல இருந்து 14 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் கூப்பிடுவாரு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டிவி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி மெஜாரிட்டி காட்டணும். ஸோ அதுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு எல்லாரோட சப்போர்ட் வாங்கிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க டிமாண்டை வந்து அவர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஒருவேளை அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல, மெஜாரிட்டி காட்ட முடியலன்னா நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் வந்துடும். பிரசிடென்ட் ரூல் வந்ததுன்னா திரும்ப ரீ எலெக்ஷன் வரும். ஸோ அந்த அளவுக்கு யாரும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா விஜயோட ஆசை நிறைவேறும். அவர் சிஎம் ஆகணும்னு நினைச்சாரு, அது நிச்சயமா நிறைவேறும். பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல வர்றது ரொம்ப நல்லதுதான். ஸோ தட்ஸ் ஏன்னா ஒரு மோனோபுலியா போயிட்டு ஒருத்தர்கிட்ட மட்டுமே வந்து பவர் இருக்கிறத காட்டிலும் இப்படி ஸ்பிளிட்டா இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியாவோட வருவாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. பார்ப்போம் எப்படி இது வந்து இது போகுதுன்னு. இன்னும் ஒரு 4 or 5 டேஸ்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும் எந்த பாத்துல அது போகுதுன்னு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா கரண்ட் சிஎம் ஸ்டாலின் தோத்துட்டாரு. அது ஒண்ணுதான் வருத்தமா இருந்துச்சு. எனிஹோ எல்லாமே நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக ஆட்சியில இருந்ததை விட எதிர்கட்சியா இருந்தது தான் ஜாஸ்தி. ஸோ அவங்க எப்படி டிவிக்கு ஃபேஸ் பண்ண